ஹாய் ஆல், வெல்கம் டு குக் வித் மம்மி. இன்றைக்கி ஒரு 10 மினிட்ஸில் செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். லெமன் மின்ட் ரைஸ் அண்ட் எக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெமன் மின்ட் ரைஸ்க்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன். அதோட அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதனால் அதை நல்லா வறுத்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலைன்னா கடைசியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 இலை கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. இதோட நான் 1 இன்ச்சு இஞ்சியை ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு. நான் சாதத்தில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். புதினா இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கங்க. புதினா இலையை அரைச்சி போடாதீங்க, ஃப்ளேவர் இருக்காது. இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி போடுங்க. இதோட நான் ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்து அந்த ஜூஸோட 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கங்க. இப்போது இதை வேக வச்ச சாதத்தை ரொம்ப சூடாக இருக்கும்போது கிளறாமல் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு அது கூட சேர்த்து கிளறிக்கோங்க. சாதம் உடையாமல் கிளறிக்கோங்க. இதோட கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ண மல்லி இலையும் சேர்த்துருக்கேன். இப்போது அடுத்து எக் ஃப்ரைக்கு உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அத்தனை எக்கு ஒரு 8 மினிட்ஸ்க்கு ஹாட் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், 2 வெங்காயம். இப்போது வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இதோட இன்றைக்கி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதோட நம்ம பாயில் பண்ண எக்கை ஸ்லைஸ் பண்ணி திருப்பி போடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி இதை பெரட்டி விடுங்க. இதுக்கு தேவையான அளவு லைட்டாக மல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா 2 பக்கமும் மசாலா கோட் ஆகிற மாதிரி திருப்பி வைங்க. இப்போ பாக்ஸில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த லஞ்ச் பாக்ஸை ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.